அண்ணன் சொன்னா கேட்கணும். நீ வீட்டுக்கு கிளம்பு. நீ பர்வீன் கூட வீட்டுக்கு போ. அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு போயிட்டு ஸ்ரீயை போய் பாரு. எதனால நீ காலேஜுக்கு வரல, ஏன் எக்ஸாம் அட்டன் பண்ணேன்னு அவளுக்கு நான் கார்த்திகை பார்த்து பேசிட்டு வரேன். எனக்கு அவளையும் பார்க்கணும்னு தான் தோணுது. ஆனால் அதுக்கு முன்னாடி என் நண்பனை பார்க்கணும். முதல்ல அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இவளை பார்க்குறேன். அதுக்குள்ள நீ போய் பாருமா ஸ்ரீங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. இவளுக்கு ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஏன் 2 பேர் ஃபோன் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. இங்கே பார் சுபி, நான் சொல்கிறத கேளுமா. நீ இப்படி போ, நான் போய் கார்த்திகை பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணா இல்லைண்ணா, எனக்கு அவரை பார்க்க வரணும்னு தோணுதுண்ணா. நீ சொல்றது எனக்கு புரியுது. ஸ்ரீயை போய் பாருன்னு சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. அண்ணா அவரையும் எனக்கு பார்க்கணும்னு தோணுதுண்ணா. ஏய் சுபி, அதான் சக்தி சீனியர் இவ்வளோ சொல்றாருல்ல, அவர் போய் கார்த்திக் சீனியரை பார்க்கட்டும். நம்ம போய் ஸ்ரீயை பார்க்கலாமா? சுபிமா, இப்போ நீ நான் கிட்டத்தட்ட ஒரே வருத்தத்தோட தான் இருக்கும். இங்கே பாருமா, நான் போய் மச்சானை பார்த்துட்டு கையோட அவனை கூட்டிட்டு வரேன். அதே சமயம் ஸ்ரீக்கு என்னன்னு எனக்கு தெரியணும்ல, அதனால தான் அவனை வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறேன். டேய் சிவா, எப்படா எக்ஸாம் எழுதுனா? எக்ஸாம் தானே, நான் ரொம்பவே நல்லா எழுதணும்டா. டேய் நீ ஏன் நல்லா எழுதுன்னு சொல்கிறேன்? ஆமாம், நான் இன்னைக்கு எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கேனா அதுக்கு காரணமே ஸ்ரீ தான்டா. சிவாக்கா, சிவாக்கிட்ட ஸ்ரீ பற்றி கேட்டா? ஆமாம், கண்டிப்பாக சிவாக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம். சிவா, சிவா சொல்லுங்க சீனியர். சிவா கொஞ்சம் இங்க வா. என்னன்னு சொல்லுங்க சீனியர். டேய் இங்க வாடா, உன்கிட்ட பேசணும், வா. வரேன் சீனியர். சொல்லுங்க சீனியர், எதுக்கு கூப்பிட்டீங்க? சிவா, இன்னைக்கு ஸ்ரீ காலேஜுக்கு வரணும், உங்களுக்கு தெரியுமா? சீனியர், அது வந்து சிவா, அவ இன்னைக்கு காலேஜுக்கு வரல. அது உனக்கு நல்லா தெரியும். தெரியாது மட்டும் சொல்லிக்கிட்டு போய் சொல்லாத. அது மட்டும் இல்லை, அவ ஏன் வரணுங்கிறதுக்கு காரணம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லு சிவா. சீனியர், ஆமாம், ஸ்ரீ காலேஜுக்கு வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ ஏன் காலேஜுக்கு வரலங்கிற காரணமும் எனக்கு தெரியும், அப்படித்தானே? எனக்கு தெரியாது சீனியர். ஏன் ஸ்ரீ காலேஜுக்கு வரலன்னா எனக்கு தெரியாது. இன்னைக்கு அவ காலேஜுக்கு வரல, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். சிவா, என்கிட்ட போய் சொல்லாத. அவ ஏன் காலேஜுக்கு வரலன்ற காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா சொல்ல, ஏன் ஸ்ரீ காலேஜுக்கு வரலாம்? அவ சாத நாள் லீவ் போட மாட்டான். இப்போ எக்ஸாம் டைம் அதுவும் வரலன்னா வேறு ஏதோ பெரிய காரணம் இருக்கும். அது கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்லு சிவா. எனக்கு தெரியாது சீனியர், சாரி. எனக்கு வீட்டுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சிவா இங்க பாரு, உனக்கு தெரியாம இருக்காது. என்கிட்ட போய் சொல்ற நீ ஒழுங்கு மாதிரி தான் சொல்லு. ஏன் ஸ்ரீ காலேஜுக்கு வரலாம்? சீனியர், எனக்கு புரியல. ஸ்ரீ காலேஜுக்கு வராது என்கிட்ட கேட்டாக்கா? ஸ்ரீ என்ன எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா செய்யறாங்க? சிவா வேண்டாம், மறுபடியும் நீ என் கோவத்தை தூண்டி விட்டுட்டு இருக்கான். ஒழுங்கு மாதிரி தான் சொல்லு. இன்னைக்கு ஸ்ரீ ஈவினிங் உன் கூட தானே வந்தவா? டேய், அவன் உங்ககிட்ட எதுவும் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டான், கண்டிப்பா சொல்லியிருப்பான். இன்னைக்கு ஈவினிங் நீ அவளை கூட்டிட்டு போனா, அப்ப ஏதாச்சும் சொன்னாலா? சிவா ப்ளீஸ், ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க சிவா. ஆமா சிவா, ஸ்ரீ பத்தி ஏதாவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. சீனியர் பாவம்ல, சீனியர் மட்டும் இல்ல, நாங்களும் ஸ்ரீயை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். சொல்லு சிவா. இங்க பாரு சிவா, நான் கோவப்படலாம், நீ தானமா கேட்குறேன். நேற்று ஈவினிங் உன் கூட வந்தால, அப்போ உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? சொல்லு சிவா. நிறுத்துங்க சீனியர். சும்மா ஸ்ரீ என் கூட வந்தான்னு சொல்றீங்க. உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீ என் கூட வந்தான்னு உங்களுக்கு தெரியுமா சீனியர்? சிவா, நேத்து அவ உங்க கூட வந்ததை நாங்க எல்லாரும் பார்த்தோமே. அவ உங்க கூட தானே பைக்ல வந்தா? ஆமா சுபி, ஸ்ரீ என் கூட பைக்ல தான் வந்தான். ஆனா எது வரைக்கும் வந்தான்? சிவா என்ன சொல்றேன் சீனியர், நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் நான் சொல்ல ரெடியா இருக்கேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களால என்ன பண்ண முடியும்? சிவா நீ என்ன சொல்ல வர புரியலையா? அது சரி, உங்களுக்கு எப்படி சீனியர் புரியும்? ஒரு பொண்ணை விரும்புறேன்னு அவ பின்னாடி சுத்தலாம் மட்டும் போதாது, நம்மளால அந்த பொண்ணு என்னென்ன சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு அதை புரிஞ்சுக்க தெரியணும். ஆனா இப்ப வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா உங்களால ஸ்ரீ என்னென்ன சித்திரவதைகள் அனுபவிச்சுட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? சிவா இங்க பார் சிவா, நீ ஸ்ரீ எங்கன்னு மட்டும் சொல்ல. ஏன் பர்வீன், இப்போ விஷயம் எதுவும் சீனியருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா? பர்வீன், சிவா என்ன சொல்ல வரான்? ஸ்ரீக்கு என்ன ப்ராப்ளம் உனக்கு எதுவும் தெரியுமா? ஏ பர்வீன் சொல்லுடி, அவருக்கு என்ன தாண்டி பிரச்சனை? பர்வீன் கண்டிப்பா வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. நான் எப்படி இவ்வளவு நாள் அமைதியா இருந்தனோ அது போலதான் பர்வீன் அமைதியா இருக்க வச்சிருக்கா ஸ்ரீ. சிவா ப்ளீஸ், என்ன நடந்தது? அவளுக்கு என்ன பிரச்சனை? தயவு செஞ்சு சொல்லு சிவா. நான் பண்ணதெல்லாம் தப்பாவே இருந்துட்டு போட்டோம். என் ஸ்ரீக்கு என்ன அதை மட்டும் சொல்லு சிவா. சொல்றேன் சீனியர், நீங்க கேட்குறீங்கன்றதுக்காகல. ஸ்ரீக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நான் எல்லாத்தையும் சொல்லிதானே ஆகணும், அதுக்காக சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்ரீ என் கூட பைக்லலாம் வரமாட்டான். காலேஜ் காம்பவுண்ட் தாண்டுற வரைக்கும் மட்டும்தான் என் கூட பைக்ல வருவான். அதுக்கப்புறம் நிறுத்து சிவான்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடுவான். என்னோட சொல்றேன், அப்போ அவளை நீ கூட்டிட்டு போக மாட்டியா? சீனியர், அவ உங்க முன்னாடி மட்டும்தான் சீனியர் என் கூட பைக்ல வருவான்.
காலேஜ் காம்பவுண்ட் தாண்டினது அவள் என்ன சொல்லுவா தெரியுமா? சிவா தப்பா எடுத்துக்காத, நான் பைக்ல போனோன்னா அது ஒன்று என் நண்பர் கார்த்திகா இருக்கணும், இல்லைனா என்னோட சக்தியா இருக்கணும். இவங்க 2 பேரை தவிர நான் வேற யாரு கூடயும் வரமாட்டேன் சிவான்னு என்கிட்ட சொன்னவ சீனியர். சிவா அப்ப ஸ்ரீயும் கூட, டேய் இது ஏன்டா இப்படி முன்னாடி சொல்லணும்? இப்படி சீனியர் உங்ககிட்ட சொல்ல தோணும்? ஆரம்பத்துல இருந்து ஸ்ரீ கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு மறந்துட்டீங்களா? பாவம் சீனியர், அந்த பொண்ணு உங்களை எந்த அளவுக்கு விரும்பினா தெரியுமா? இப்போ உங்களை எந்த அளவுக்கு விரும்பிட்டு இருக்கான்னு தெரியுமா? அவ உங்களை விரும்புறேன்னு உங்க பின்னாடி லோன்னு அணைஞ்சோம். ஆனா நீங்க அவளை ஒரு பொருட்டா கூட மதிக்கலாம். தள்ளி ஒதுங்கி போன அவளை விட்டு நீங்க ஒதுங்குறதும் அவளை தள்ளி வைக்கிறதுமா தானே இருந்தீங்க. அது மட்டுமா நீங்க பண்ணிருந்தீங்க? அதோட அமைதியா போயிருந்தா கூட அந்த பொண்ணுக்கு பெருசா வழி எதுவும் இருந்திருக்காது சீனியர். ஆனா நீங்க அதையும் தாண்டி ஒண்ணு பண்ணீங்க பாருங்க. ஏன் சீனியர், உங்களுக்கு ஷர்மியை பிடிச்சிருக்குன்னா நீங்க போய் ஷர்மி கிட்ட உங்க காதலை சொல்லி நீங்க காதலிச்சுக்க வேண்டியது தானே? அதையும் அந்த பொண்ணுகிட்டயும் சொல்லி போய் என் காதல் அவகிட்ட சொல்லுன்னு சொல்லி எவ்வளவு ஒரு பெரிய வழியை அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இது இன்ன வரைக்கும் நீங்க உணர்ந்திருப்பீங்களா சீனியர்? அது எப்படி சீனியர் நீங்க உணர்ந்திருப்பீங்க? உங்களுக்கு திடீர்னு ஸ்ரீயை பிடிக்கும், திடீர்னு பிடிக்காது. நீங்க பிடிக்காதுன்னு சொன்னா அவ போயிடணும், பிடிக்குதுன்னு சொன்னா அவ வந்துடணும். அப்படிதானே சீனியர் நீங்க எதிர்பார்க்குறீங்க? சிவா, டீ நான் பண்ணதெல்லாம் தப்பு தான்டா. டீ நான் இப்போ அவளை உண்மையா விரும்புறேன்டா. இதுதான் சீனியர், இதுதான். இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா உண்மையா விரும்புறேன்னு, இதுதான் சீனியர் ஸ்ரீக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைங்க. என்ன சிவா சொல்றேன்? நீங்க பா சிவா, நான் ஆரம்பத்துல தப்பா தான் இருந்துட்டேன். ஆனா ஸ்ரீ இப்போ உண்மையா விரும்புறேன்டா. இதுல என்னடா பிரச்சனை? எப்படி சீனியர் பிரச்சனை வராம இருக்கும்? உங்களை விரும்பிட்டு இருந்தது ஒரு ராட்சசி ஷர்மிங்கிற பேர்ல. அவ பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவ ஸ்ரீக்கு என்னென்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? அவ என்ன பண்ணா? ஷர்மி ஸ்ரீயை என்ன பண்ணா? சிவா சொன்ன ஷர்மியால ஸ்ரீக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளமா? உங்களுக்கு ஷர்மியை பிடிக்கும் போது நான் உன்னை லவ் பண்றேன்னு போய் சொல்லுவீங்க. அவளை பிடிக்காத போது எனக்கு உன்னை பிடிக்கல, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லுவீங்க. அவ என்ன ஸ்ரீயா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியா போறதுக்கு? அவதான் ராட்சசி ஆச்சேன். உங்க மேல உள்ள கோவத்தை உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டா காட்ட முடியாதுன்னா அதுக்கு பதிலா ஸ்ரீயை தான் சீனியர் அவ ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டு இருந்தா. சிவா அவ என்ன பண்ணா சொல்லு சிவா. ஷர்மி என்ன பண்ணா? சீனியர் ஸ்ரீ இன்னைக்கு மட்டும் இல்லை, இனி எப்பவுமே காலேஜுக்கு வரமாட்டான். அவ இன்னைக்கு காலேஜுக்கு வராததுக்கு காரணமும் அந்த ஷர்மி தான். என்ன சொல்றேன்? ஸ்ரீ இன்னும் காலேஜுக்கு வரமாட்டானோ? சிவா எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு, என்ன நடந்தது? சொல்றேன் சீனியர், இனிமே நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. நேற்று நீங்க ஸ்ரீ கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்களா? லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்ரீ வெளியே வந்ததும் ஷர்மி ஸ்ரீயை பார்த்து பேசணும். என்ன பேசினா தெரியுமா? அவ இவ்வளவு கேவலமானவளா அந்த ஷர்மியா? சிவா என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என் ஸ்ரீயா காலேஜை விட்டு ஊரை விட்டு போக சொன்னாலும் கேட்கல சிவா, இதெல்லாம் உண்மையா? சீனியர், ஆமா சீனியர், சிவா சொல்றது கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும். அந்த ராட்சசி இப்படி சொல்லி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சீனியர் சாரி சீனியர், நானே உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் மறைச்சிட்டேன். எல்லாமே ஸ்ரீயால தான். ஸ்ரீ சொல்லக்கூடாதுன்றனால தான் நான் சொல்லாம விட்டுட்டேன். பர்வீன் என்ன நடந்தது? ஆமா சீனியர், அந்த ஷர்மி ஸ்ரீயை எப்பவுமே டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பானே. நீங்க சும்மா ஸ்ரீ பக்கத்துல போனாலும் ஸ்ரீ தான் உங்களை மயக்கிட்டானு ரொம்ப தப்பு தப்பான வார்த்தைகளை சொல்லி ஸ்ரீ மனசை காயப்படுத்தினவ சீனியர். அவ இது ஒரு தடவை 2 தடவை இல்லை, நிறைய தடவை நடந்திருக்கு. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஸ்ரீ என் வாயை அடைச்சிடுவான். பர்வீன் நீ என்கிட்ட முன்னாடி சொல்லலாம், அவ சொல்லக்கூடாதுன்னு சொல்லாம இருந்துருவியா? ஏதாவது ஒரு கட்டத்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அவ எவ்வளவு அனுபவிச்சிருந்திருக்கான். நான் அவளை காயப்படுத்துறது பத்தாதுன்னு சுத்தி இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து அவளை காயப்படுத்திருக்கீங்க. சாரி சீனியர், என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கு நானும் ஒரு காரணம் தான். என்னை மன்னிச்சிடுங்க சீனியர். அண்ணா இன்னும் என்ன நின்று பேசிட்டு இருக்கான்? அந்த ஷர்மி எங்க இருக்கான்னு பார்த்தேன். அவளை உண்டெல்லாம் நாக்கணும். வானா உண்டு இல்லைண்ணா, அவ உயிரோடவே இருக்கக்கூடாது. ஷர்மி என் ஸ்ரீயை ஓடி ஊரை விட்டு போக சொன்ன சொன்னா இல்லைங்க சீனியர். சிவா இனி நான் ஷர்மியை சும்மா விட மாட்டேன். இவ்வளவு நாள் எனக்கு இது எதுவுமே தெரியணும். இனி தெரிஞ்சு நான் அமைதியா இருப்பேன், இருக்க மாட்டேன். இருங்க சீனியர், நீங்க அமைதியா இருக்க வேணாம். நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. நான் முழுசையும் சொல்லிடுறேன், கேட்டுட்டு போய் பண்ணுங்க. ஷர்மியை பத்தி சொன்னதுக்கே இவ்வளவு பந்தளிக்கிறீங்களே.
ஸ்ரீய ஷர்மி மட்டும் கொடுமைப்படுத்தலாம், இன்னொரு ஆளும் சேர்ந்து தான் கொடுமைப்படுத்திருக்காங்க. அவங்க யாருன்னு சொன்னா நீங்க அவங்கள என்ன சீனியர் பண்ணுவீங்க? இன்னொரு ஆளா? அது யாரு? யாருன்னு சொல்லு. யாரா இருந்தாலும் சரி, அவங்க உண்டு இல்லைன்னு உண்டு இல்லை உயிரோடவே இல்லாம மாத்திடுறான். யாருன்னு சொல்லு சிவா, சொல்லுங்களா. அவங்க யாருன்னு சொன்னா நீங்க இந்த அளவுக்கு கோவப்படுவீங்களான்னு எனக்கு தெரியாது சீனியர். சிவா, அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க நான் சும்மா விட மாட்டேன். யாருன்னு சொல்லு. நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். சொல்லு சிவா, சொல்றான். சரிடா, ஸ்ரீ உன் ஃப்ரெண்டு தானே, அவன் ஊரை விட்டு போறேன்னு சொன்னா நீ அமைதியா இருந்திருக்கியா? சீனியர், அவ ஷர்மிக்காக மட்டும்தான் ஊரை விட்டு போறேன்னு சொன்னா நான் கண்டிப்பா விட்டு இருக்க மாட்டேன். இன்னொருத்தருக்காகவும் தான் நான் ஊரை விட்டு போறேன்னு சொல்றா, நான் என்ன பண்ண முடியும்? அது யாருன்னு கேட்கறானா? சொல்லு சிவா. அது வேற யாரும் இல்லை சீனியர், உங்க அப்பா தான். அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் நாளைக்கு கண்டிப்பா வீடு கிடைச்சிடும்னு சொல்லிட்டேன். ஏதோ ஒரு குருட்ட நம்பிக்கையில சொல்லியிருக்கேன். கடவுளே, நாளைக்கு எப்படியாவது எங்களுக்கு கண்டிப்பா வீடு கிடைச்சிடணும். வீடு இல்லாம அம்மா அப்பா ரொம்ப தவிப்பாங்க. அவங்களை இதுக்கு மேலே நான் கஷ்டப்படுத்தக்கூடாது. எப்படியாவது எங்களுக்கு வீடு கிடைச்சிடணும். அதுக்கு நீங்க தான் வழி பண்ணணும் கடவுளே. சரி, அம்மா அப்பா சாப்பாடு வேணான்ட்டாங்க. அட்லீஸ்ட் பிரெட்டும் தண்ணியும் வாங்கிட்டு போய் கொடுப்போம். அதாவது கொஞ்சம் சாப்பிடட்டும். நாளைக்கு எப்படியாவது வீடு பார்த்துடணும். வீடு கிடைச்சிடணும். கண்டிப்பா எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. ஏய் நல்லடி, நீங்களா? என்னடி நாங்க மறுபடியும் வருவோன்னு எதிர்பார்க்கலாம்ல? என்ன நம்ம மிரட்டல இவனுங்க அப்பவே ஓடிட்டு இருப்பானுங்கன்னு மனக்கணக்கு போட்டுட்டியும். பாப்புல குட்டி அப்படிதான் கணக்கு போட்டிருக்கோம். குட்டியை பார்த்ததும் நம்ம மிரண்டுட்டோன்னு அது நினைச்சுக்கிச்சு. ஏண்டி, உன்னை பார்த்ததும் நாங்க பயந்துருவோமா? ஆளாக்கு சைஸ்ல ஒரு கத்தியை காமிச்சா நாங்க மிரண்டுடுவோமா? ஏய், நேரம் பார்த்து உன்னை தூக்க தாண்டி வந்திருக்கோம். அடிச்சி மாய முடிங்க. நீங்க கண்டிப்பா ஓடி இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். மறுபடியும் வம்பிலுக்க வருவீங்கன்னு தெரியும்டா. உங்களை பார்த்து நான் பயப்படுவேன் நினைச்சீங்களா? என்னடி திமுற பேசுறான்? ஏய், இங்க நீ கத்தி கூச்சல் போட்டாலும் உன்னை வந்து காப்பாத்த ஒரு நாதி கிடையாது. இவ்வளவு இதுலயும் இவ்வளவு துணிச்சல் அடி உனக்கு? டேய், நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஏற்கனவே அடிப்பட்ட பாம்பு நானு. அடிப்பட்ட காயத்துல சீறிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வம்பு எடுத்துட்டு இருக்காதீங்க. நீங்க தாங்க மாட்டீங்க. ஒழுங்கு மாதிரி தான் போயிடுங்க. மாப்பிள குட்டி சோக்கா கூவுதுல, மறைச்சிட்டோம் நாங்க பயந்துருவோமா? இப்படிலாம் டைலாக் பேசிட்டோம் நாங்க மிரண்டுடுவோமா? என்னடி என்ன ஆளாக்கு சைஸ்ல இருந்துக்கிட்டேன் எங்களுக்கா தண்ணி காட்ட பாக்குறேன். இப்ப நாங்க காட்டுறோம், நீ பாரு. மாப்பிள இனி இவகிட்ட பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது. தூக்கடா மாப்பிள. இங்க பாருங்கடா, என் மேல உங்க சுண்டு விரல் பட்டுது, உங்க கையே இல்லாம ஆக்கிடுவேன். பாருடா, ஏண்டி நீ கத்தி கூச்சல் போட்டா கூட உன்னை ஓடி வந்து காப்பாத்து இங்க ஒரு நாதியும் இல்லைங்கிறேன். ஆனா உனக்கு என்ன துணிச்சலு? ரொம்ப ஓவராவா பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்காகவே உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. சார், என்ன சார் இப்படி நடந்துட்டு இருக்கானுங்க? நீங்க அமைதியா பார்த்துட்டு இருக்கீங்க சார். அட இருங்க கோபால், நான் அப்பா சொன்னதான் இப்போ சொல்றேன். என்னதான் நடக்குதுன்னு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்ப்போமே. ராஜா சார், என்ன சார் நீங்க எப்போ இப்படி இருக்க மாட்டீங்க, ஆனா இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? கோபால், அப்ப இதுக்கு பின்னாடி விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? சார் என்ன சார், என்ன சார் நடந்தது? சொல்றேன் கோபால், உங்களுக்கு சொல்லாமலா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, மேடம் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இந்த பொறுக்கி நாய்ங்களா அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்கிட்ட வம்பு பண்ணாதீங்கடா, நான் வேற மாதிரின்னு. இப்ப பாத்தீங்களா? சார் என்ன சார் இந்த பொண்ணு இந்த தாக்குது? ஐயோடா சார், இதனால தான் நீங்க அமைதியா இருந்தீங்களோ? கோபால், இன்னும் நிறைய இருக்கு, வெயிட் பண்ணி பாருங்களேன். ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்கோம்? என்னடி என் நண்பன் மேலே கைய வச்சோம் உன்ன? சி, வாய மூடு. என்கிட்ட அடி வாங்கிட்டு சாஞ்சிட்டு கிடக்குறான், அவனை போய் காப்பாத்து போடா. மொபைல உன்ன உனக்கு கொடுக்கல, அதான் இப்படி துள்ளிக்கிட்டு இருக்கான். இப்போ உனக்கு கொடுக்கறேன் பாருடி. இந்த பொண்ணு மேலேயாவது கையை வைக்கணும்ன்ற நினைப்பு வருமாடா? கேக்குறல, பதில் சொல்லுங்கடா. சார், நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு இப்பதான் எனக்கு கொஞ்சமா புரியுது சார். இந்த பொண்ணை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிதானே சார்? அதனால தான் அமைதியா இருக்கீங்க. கோபால், இப்பதான் நீங்க நம்ம வீட்டுக்கே வந்திருக்கீங்க சார். ஆனா எனக்கு ஒரு புரியலையே, இந்த பொண்ணு நம்ம ஊருக்கு புதுசு மாதிரி தான் இருக்கு. ஆனா நீங்க எப்ப சார் இந்த பொண்ணை பாத்தீங்க? என்ன சார் நடந்தது? என்ன கோபால், எல்லாமே இப்ப சொல்லணும்னா எப்படி? கொஞ்சம்
ஆக்ஷன் சீனை பாருங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்க சீனை சொல்றேன். கட்ட பொம்மன் கோட்டையில வந்து காமி கெட்ட வழி போனதான சிங்கக்குட்டி எப்பவும் உள்ள சமூக அப்பனின் ரத்தந்தா உள்ள சுத்தந்தா இது முத்தந்தா கோயில் வாசல் எங்க ஊரே ஆடு ஏய் ஏய் விடு என் நண்பனா சொல்றல. இப்ப விட போறியா இல்லையாடி? ஏய் இப்போ விடுறியா இல்லையாடி? மச்சான் அவளை எப்படியாவது பொடி. இன்னைக்கு இவள மச்சி அவளை பொடிடும். அட எச்சனாயே, இவ்வளவு வாங்கி நீ திறந்தல, இனியெல்லாம் உங்களை சும்மா விடக்கூடாதா உங்களை? டேய் மாப்ள அவளை பொடிடும். அவ கையை மட்டும் பொடி. இன்னைக்கு அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு. விடுறோம் இருடா மச்சி. இப்போ பிடிச்சிடறேன் இரு. இவ்வளோ டேய் என்ன தொட்டா உன் நண்பனுக்கு கிடைச்சதா உனக்கு கிடைக்கும். ஒழுங்கு மறைஞ்ச ஓடி போயிடு. என்னடி மிரட்டிய பாக்குறேன். உனக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன். இங்க பாரு, நான் வான் பண்ணும்போதே ஓடிடு. இல்ல இல்ல நான் என்னடி பண்ணுவேன்? டேய் விடுறா, இல்ல விடுடா. ஏண்டி இவ்வளவு நேரம் என்ன துள்ளுன இனி துள்ள பார்க்கலாம். உன்னை இவ்வளவு நேரம் விட்டு வச்சது ரொம்ப தப்புடி. இப்ப என்ன பண்றன்னு பாருடி. மாப்ள நீ என்ன பண்ண நினைக்கிற பண்ணு மாப்ள. வேண்டாம்டா, என் கிட்ட வந்த உன்னை வெட்டிடுவேன். சார் இவ்வளவு நேரம் இந்த புள்ள தன்னை காப்பாத்திக்க ரொம்ப போராடிடுச்சு சார். இப்ப அந்த புள்ள உடம்புல தெம்பு இல்ல சார். அங்க பாருங்க சார் அவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுக்கு மேலே நம்ம அமைதியா இருக்க கூடாதுல்ல கோபால் சார்? ஆமா சார் பாவம் சார். அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளையா இருக்கு, அது வயசு பிள்ளையா இருக்கு. நம்ம வேடிக்கை பாக்குறது நல்லா இல்லையான்னு தோணுது சார். பால் நீங்க சொல்லிட்டீங்களா? நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? களத்துல இறங்கிடுவோமா சார்? என்ன சார் என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கோபால் நீங்க ஊன்னு சொல்லுங்க, நான் இறங்கிடுறேன். விடுங்கடா, விடுடான்னு சொல்றேன்ல. சார் சார் நீங்க போய் முதல்ல அந்த பொண்ணை காப்பாத்துங்க சார். எனக்கு பாவமா இருக்கு சார். போங்க சார். எங்க இப்ப துள்ளு பார்க்கலாம். டேய் இப்பவும் சொல்றேன், என் மேல கைய வைக்கணும்னு நினைக்காத. நினைச்சா உன் கைய துண்டா வெட்டிடுவேன் பாத்துக்க. ஏண்டி இப்படி சிக்கிட்டு இருக்கும் போதே உனக்கு இவ்வளவு வாயாடி? இந்த திம்மர் பேச்சு உன் உதட்டுல இருந்து தானே வருது. இந்த உதட்டு இப்ப நான் என்ன பண்றேன்னு பாக்குறியா? வேண்டாம்டா, சொன்னா கேளு. ஒழுங்கு மரியாதை போயிடுங்கடா. இல்ல மாப்பிள இன்னும் என்ன பேசிட்டு இருக்க? நம்ம வேலையை பார்த்துட்டு கிளம்பிக்கிட்டே இருப்போம். வேலையை காட்டுடா. என் மச்சான் சொல்லிட்டான், இதுக்கு மேல நான் விடக்கூடாது. ஏண்டி ஊரே தொழில் ஏறி நிற்கும் வந்தா ஊரே தொழில் ஏற்றி எருவாக்கு நீ நட்டு வச்ச புது ஒரு கூட்டம் உருவாக்கு நீ உழைப்பாக்கு பட்டாச போட்டு பட்டாளம் கூட்டு எப்பேரு போலீஸா? டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? அது அது வந்து சார் சார் இந்த பொண்ணு அது பொண்ணுதான், எனக்கு நல்லாவே தெரியுது. அது அது வந்து சார் சார் இந்த 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 பொண்ணு. டேய் இன்னும் எதுக்கு நான் வாயில டைப் அடிச்சிட்டு இருக்கேன்? டேய் எதுக்கு இப்ப அந்த பொண்ணு பிடிச்சி வச்சிட்டு இருக்கான்? அது அது வந்துங்க அதான் கேட்கறாருல, பதில் சொல்லு. எதுக்கு இப்ப இந்த பொண்ணு பிடிச்சி வச்சிருக்கான்? சார் அது அது சரி நீ சொல்ல மாட்டா? டேய் கார்ப்பு சட்டை நீ சொல்லு. நீ இப்ப இந்த பொண்ணு என்ன பண்ண போன? இல்லைங்க சார் இந்த பொண்ணு எங்க தங்கச்சி. அது வீட்டுக்கு வேணா வர மாட்டேங்குதா? அதான் அதான் சார் கூட்டிட்டு போலான்னு பார்த்தோம். அதுக்குள்ள நீங்க தப்பா நினைச்சு என்ன அடிச்சிட்டீங்க. ஓ தங்கச்சி அந்த பொண்ணு? ஆமா தங்கச்சி கிட்டதான் மதுரை மேட்டர்லாம் பேசுவியோ? அது அது வந்து சார் இன்னும் என்னடா அந்த பொண்ணு மேல கையை எட்ரா கையா? சார் அது கையை எடுக்கிறியா இல்ல உங்க கையை உடைக்கவா? இல்ல இல்ல சார் இல்ல வீட்டு இந்த போருக்கு வைங்களா ஒரு பொண்ணு தனியா கிடைச்சிட்டா என்ன வேணா பண்ணலான்னு திமுரு. அப்படிதானே எனக்கு? எப்படி தங்கச்சி தங்கச்சி கிட்டதான் உதவி மட்டும் பேசுறீங்களோ? போறோம் போக்கங்களா. உங்களால தாண்டா ஒரு பொண்ணு வெளியில நடமாட முடியல. எச்ச போறீங்களா? என்ன இப்ப அடிச்சுட்டோம் இதோட மேல கையை வைக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் தாண்டா இருக்கு உங்களுக்கு. கோபால் இவனுங்க ரெண்டு பேரையும் உள்ள தள்ளி லாடம் கட்ட சொல்லுங்க. நாளைக்கு வந்து நான் கட்டேன். எஸ் சார் இப்பவே பண்ணிடுறேன் சார். டேய் வாங்கடா. நீங்களா எத்தனை தடவை கம்பி என்னன்னாலும் திருந்தாது ஜென்மங்களா. உங்களெல்லாம் இனி லாடம் கட்டக்கூடாது. உங்களுக்குலாம் வேற மாதிரி தண்டனை கொடுக்கணும்டா. எப்ப அந்த மாதிரி தண்டனை கொடுக்கறது வருதோ அப்பதான்டா நீங்களா திருந்துவீங்க. வாங்கடா வாங்கடா. ராத்திரி முழுக்க லாடம் தட்டுவாங்க, வாங்கிக்கோ. காலையில நான் வந்து கொடுக்குறேன். போதும் போதுங்கிற அளவுக்கு வாங்கிட்டே இருங்க சரியா? பொண்ணுக்கிட்ட ரொம்ப பண்றீங்க. உங்களா இவனை இழுத்துட்டு போங்க. பின்னாடியே வரேன் வந்து வச்சுக்கிறேன். இவனுங்களுக்கு இவனுக்கு கூட்டிட்டு போங்க. என்ன கோபால் உங்ககிட்ட நான் சொன்னா நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டீங்க. நீங்க போலியா? சார் இல்ல நீங்க அவங்கள பத்தி ஏற்கனவே தெரியும்னு சொன்னீங்களே.
அது என்னன்னு தெரிஞ்சிட்டு போலாமேன்னு. கோபால், குசுமையா உங்களுக்கு? சார் இல்ல சார், தெரியலன்னா நைட்டு முழுக்க தூக்கம் வராது, அதான் சார். அதுக்கு என்ன, உங்களுக்கு நைட்டுக்கு தூக்கம் வர வச்சுட்டா போதும். இப்போ விஷயம் என்னன்னு தெரியணும், அதானே? சொல்லிடுறேன். ஓஹோ, ரொம்ப ஓரம் முறைக்கிறாங்களா? அப்ப கொடுத்த மாதிரி கொடுத்துருவாங்களோ? சார் சார், ராஜா சார். என்னங்க கோபால், விஷயத்த சொல்லுங்க சார். விஷயம் தெரியாம நீங்க நகர மாட்டீங்க, அப்படிதானே? சொல்றேன். நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும்ல, சொல்றேன். அது ஒண்ணும் இல்ல, டியூட்டிக்கு வரும்போது நம்ம இப்போ மப்பியில தானே வருவோம். ஆமா சார், நீங்க இப்போ இங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க, அதுக்கு என்ன சார்? அதுதான் கோபால் தப்போம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நுழையும் போது மேடம் தெரியாம சாரி டேய் ராஜா, இந்த ஒரு வாரம் மட்டும் டியூட்டி இங்கே தான் போல இருக்கேன். வெயில்ல காய வேண்டியதுதான். நம்ம நேரம் எப்படியெல்லாம் இருக்கோம். சரி, ஆல்ரெடி நம்ம வந்ததே லேட்டு, இங்கே நின்று புலம்பிட்டு இருந்தோம், இன்னும் லேட் ஆயிடும். இன்ஸ்பெக்டர் நானே இவ்வளோ லேட்டாக போனா நமக்கு கீழே இருக்கவங்களுக்குலாம் கூலர் விட்டு போயிடும். போய் முதல்ல டியூட்டியில் ஜாயின் பண்ணுவோம். கடவுளே, அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போகணும். இங்கே யாரு கேட்டாலும் எனக்கு தெரியாது தெரியாதுன்றாங்க. ஒரு சிலவன் பேசுறது எனக்கு புரியலாம், நான் பேசுறது அவனுங்களுக்கு புரியலாம். யார்கிட்ட கேட்கறது? அப்பா, ஒருத்தன் வரோம், இவங்கிட்டயாவது கேட்டு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், இங்கே ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்கா? கேவோ கேவோ ஓவா இல்லை பிரதர், ரெஸ்ட் ரூம் போகணும். வேர் இஸ் த ரெஸ்ட் ரூம்? கேவோமா? தமிழ் மாலும் நெய்மா, ஹிந்தி போடு, ஹிந்தி போடு. ஹிந்தியில போடுறதா? ஐயோ, என் அவசரம் புரியாம பேசானே, என்னத்த நான் பேசுறது? பிரதர், नहीं नहीं तमिल मालूम नहीं. ஹலோ பிரதர், எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ கடவுளே, இவனும் போயிட்டானா? நீங்க யார்கிட்டன்னு கேட்கறதுன்னு தெரியல. ஐயோ, இவங்க ரெஸ்ட் ரூம் போகணும் போல இருக்கேன். பாவம், ரொம்ப தவிச்சு போயிட்டு இருக்காங்க. சரி, நாம போய் சொல்லுவோம். கடவுளே, என்னடா ஒரு இது, ஒரு ஹெல்ப் பண்ணி கேட்டா எவனும் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு கலந்துட்டு போறானுங்க. லேடிஸ் கிட்ட கேட்கலான்னு பார்த்தா ஒரு லேடிஸும் கண்ணுக்கு தென்பட மாட்டாங்க. யாருவன் இப்படி வச்ச கண்ணை வாங்காம குறுன்னு பாக்குறான்? ஒருத்தி முன்ன பின்ன பொண்ணைய பார்த்து இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்கறான் பாரு. இப்போ மாதிரி ஆளுங்களெல்லாம் வர்ற ஆத்திரத்துக்கு ஏதாவது பண்ணிடலாமான்னு தோணுது. சி, நமக்கு எதுக்கு வாம்பு? இவன் மொகர கட்டிய பார்க்காம நம்ம பாட்டில் போவோம். எங்கேயாவது போய் யார்கிட்டயாவது கேட்போம். இப்போ ரெஸ்ட் ரூம் போயே ஆகணும். அச்சோ, பாவம், இந்த பொண்ணு முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது சரி சரி, எப்படியாவது இந்த பொண்ணுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கிற இடத்த சொல்லியும் ஆகணும். சரி, நம்ம ஒரு காவல்துறையா நம்ம பொதுமக்களுக்கு உதவி செய்வோம். சுகந்தி, அம்மா யார் கூப்பிடுறாங்க? ச்சே, நம்ம அம்மா இல்ல, வேற யாரையோ போல இருக்க. ஏய் பாத்துமா, ஏங்க பார்த்து வரணும்லங்க, பின்னாடி யார் இருக்கா என்னன்னு பார்த்து வாங்குங்க. என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட தான் சொல்றேன், முன்னாடி யார் வராங்கன்னு கொஞ்சம் காலத்துல இருந்து பார்த்துட்டு வாங்க. பின்னாடியே பார்த்துட்டு நடந்தா எப்படி? பின்னாடி பார்த்து நடந்தா இப்படிதான் ஆகும். அப்புறம் நீங்க ரெஸ்ட். வாய மூடுறான். என்னடா பண்ணிட்டு இருக்கான்? ஹலோ, என்னங்க ஒரு மாதிரி பேசுறீங்க? நீ பண்ண காரியத்துக்கு ஒரு மாதிரி பேசாம என்ன வலிஞ்சுக்கிட்டு பேசணும்னு நினைச்சியா? என்ன அந்த மாதிரி பொண்ணு நினைச்சிட்டியா? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கான்? ஹலோ, பார்த்து பேசுங்க. நான் யாருன்னு தெரியாம தப்பா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பாருங்க, நான் யார் தெரியுமா? எந்த புடிங்கன்னா இருந்துட்டு போ, என் டேஷுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீ என்னடா பண்ணிட்டு இருக்கான்? டேய், உன் கை எங்க இருக்குன்னு பாரு. சாரிங்க, அது நீங்க தெரியாம இடிச்சிட்டீங்களா, விழுந்துட்டு போறீங்களோன்னு நினைச்சுதான் பிடிச்சேன். நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா நான் எதுவும் இல்லைங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு தப்பா இல்லை நான் சொல்லிட்டு இருக்கேன். உன்னை ரொம்ப நேரமா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன ரொம்ப நேரமா ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு இருக்கான். இப்போ பக்கத்துல வந்து இடிக்கிற மாதிரி இடிச்சு இடுப்புள்ளியோட கைய வைக்கிறான். உன்னை ஹலோ, ஒன்னாச்சேன்னு பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். பார்த்து பேசுமா. நான் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன். என்னடா மிரட்டுறீங்க? வாயில பேசிட்டு இருக்காளா, அத மிரட்டி பார்க்கற போல இருக்கு. இப்ப கையில பேசிட்டுமா? விடா கையா. இங்க பாருமா, நான் தப்பு பண்ணிருந்தா நீ கையை நீட்டுறதுக்கு முன்னாடியே நான் கண்ணத்தை காமிச்சிட்டு இருப்பேன். நான் இப்ப எந்த தப்பும் பண்ணல. ஆக்சுவலா நடந்தது என்னன்னு தெரியாம என் மேல கை நீட்டணும்னு நினைக்காத. நடந்தது என்னன்னு தெரிஞ்சா நான் தான் உன் மேல கை நீட்டணும். என்னடா பண்றத பண்ணிட்டு கொழுப்பா பேசிட்டு இருக்கியா? அது சரி, எல்லாம் இங்க திமிர் படிச்சவனுங்களா தானே இருக்கீங்க. ஆம்பளைங்கிற திமிர், அப்படிதானே? அது சரி, நீங்க பேசுறத வச்சே தெரியுது ஏதோ ஒரு விஷயத்துல பயங்கரமா அடிபட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருமா, நான் பாட்டுல என் போக்குக்கு தான் நடந்து வந்துட்டு இருந்தேன். நீ தான் பின்னாடியே பார்த்துக்கிட்டேன் என் மேல வந்து மோதின.
மோதுனது மட்டும் இல்லாமா என் மேல விழ வந்ததும் நீதான். விழுந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை தாங்கி பிடிச்சேன். உன்னை தாங்கி பிடிச்சது மட்டும்தான் என் தப்பு. அந்த தப்புக்களை நான் உதவாங்க முடியாதுமா. தெரிஞ்சு பிடிச்சாதான் அது தப்பு, தெரியாம பிடிச்சா அது தப்பு கிடையாது. அதுவும் உன் தற்காப்புக்காக மட்டும் தான் பிடிச்சேன். இப்போ நீ தான் என் பக்கத்துல ஒட்டி நின்றுட்டு இருக்கான். நியாயமா மொத்த தப்பும் உன் பேர்ல தான் இருக்கு. என்ன பாக்குற? நீ தான் நியூசன்ஸ் பண்ணனு உன்னை பிடிச்சி உள்ள போட முடியும், தெரியும்ல? இப்பதான் தெரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன சொன்னீங்க? ரொம்ப நேரமா என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா? லுக்கே சரிங்களையா? ஆமாங்க, என்ன பண்றது? ரொம்ப நேரமா போற வரவங்க கிட்டலாம் ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டிருந்தீங்க பாத்தீங்களா? எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் உங்களை பார்த்துட்டு இருந்தேன். ரெஸ்ட் ரூம் கேட்டீங்களா? அதோ அந்த பிரைவேட் பஸ் இருக்குல்ல, அதுக்கு பேக் சைடு தான் இருக்கு. போங்க. அதை சொல்லதான் இவ்வளோ நேரம் உங்களை பார்த்துட்டு இருந்தேன். எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். இது கூட தப்பு தான் போல இருக்கு. இங்க பாருங்க மேடம், எல்லா ஆம்பளைங்களும் தப்பானவங்க கிடையாது. தப்பானவங்க யாருன்னு இன்னும் உங்களால ஜட்ஜ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்களாம் தப்பானவங்க கிடையாது. அவனை பேச விட்டு பாருங்க, அப்பதான் அவன் கேரக்டர் என்னன்னு தெரியும். எடுத்துக்கலாம், கையை நீட்டக்கூடாது. பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன். உங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணா தாராளமாக கேளுங்க. மிஸ்டர், எனக்கு ரெஸ்ட் ரூம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நான் உங்களை இடிச்சிட்டேன்னு சொன்னீங்களா, அதுக்கு சாரி. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஹெல்ப் பண்றேங்கிற பேர்லாம் இந்த பின்னாடி சுத்துற வேலைலாம் வச்சுக்காதீங்க. மரியாதை கெட்டுடும். இப்ப ஓங்கன கையை பிடிச்சிட்டீங்க. அப்புறம் ஓங்கன கையை பிடிச்சாலும் சரி, பெட்டிக்காட்டாலும் சரி, கண்ணம் பழுத்துறோம் பார்த்துக்கோங்க. இனிமே என் பின்னாடி சுத்தணும்னு நினைச்சீங்க, நானா இருக்க மாட்டேன். அப்பா, என்னடா பொண்ணு இவன் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னது ஒரு புத்தமா? டி ராஜா, நல்ல வேலை நீ போலீஸ்ன்னு சொல்லலாம். நீ அதை சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா இவளே லாடம் கட்டியிருப்பான். ரொம்ப டேஞ்சரஸ் தான். இவ கிராஸ் பண்ணி போகும்போது ஆனால் சும்மா வீசுதான். எவ்வளோனாலும் இவகிட்ட நெருங்க முடியாது. ஆனா பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும். ஐ லைக் இட். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்து இவனா பாவண்டா டே நீ கேவா கோவம். யோ மாறி விடியா. அவன் அர்ஜென்ட் புரிஞ்சுக்காம இப்பதான் கேவோம் நான் வந்து போயா. எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எப்படி பிறந்த எப்படி வளர்ந்த எப்படி அடிசீனி சக்கர செல்ல குட்டி ஏண்டி நிக்கிற ரொம்ப எட்டி நீ தாண்டி கட்டி கரும்பு உன்னை சுத்தி வரும் நான் தாண்டி கட்ட எறும்பு. ஐயோ ஆளான சிட்டு உனக்கு